நம்ம சண்டை போட வேண்டியதெல்லாம் தற்கொலைகளோட சண்டை போட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோங்கிறது காலத்தின் கொடுமை, வேதனை தான். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நெகிழ்ச்சியான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம், தொகுப்பாளர் சொன்னது போல இதே நாளில்தான் நீதி கட்சி தொடங்கப்பட்டது. நீதி கட்சி தொடங்கி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? நூற்றாண்டுகளை கடந்து இந்த இயக்கம் அழிந்துவிடும் 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 என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து மண்ணோடு மண்ணாகி மக்கி போனார்கள். இந்த இயக்கம் இன்னும் உயிர்ப்போடு இருக்கிறது என்பதற்கு சாட்சியாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கிறது. நான் இந்த அரங்கில் இன்றைக்கு இந்த புத்தக வெளியீட்டில் நான் நிற்பதற்கு முழுமுதற் காரணம் என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய மறைந்த அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள். ஏன்னா அவர் தான் என்னை முரசொலியில் எழுத சொன்னார், தொடராக எழுத சொன்னார், கட்டுரைகளாக எழுத சொன்னார். எழுதுகின்ற பொழுதே அதை பார்த்துட்டு நம்ம இதை ஒரு புத்தகமாக கூட கொண்டு வரலாம் செந்தில் அப்படின்னு பேசினாங்க அண்ணன். இன்றைக்கு அவர் நம்மோடு இல்லை. அவருடைய நினைவுகள், அவருடைய கொள்கைகள் நம்மை வழிநடத்தும். அவருக்கு நான் இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதை எங்கள் அண்ணனை நன்றியோடு நினைவு கூர்ந்து, நான் வழக்கமாக ஏதாவது பேசிடுவேன் கடற்கடன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு நாளுங்கிறதுனால எதை பேசுறது எதை விடுறதுன்னு தெரியல. சுருக்கமாக வேறு பேசணும். ஏன்னா துணை முதலமைச்சருக்கு நிறைய பணிகள் இருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் இந்த இடத்தில் நன்றியோடு நினைவு கூறுகிறேன். ஏன்னா ஒரு எளியவனின், ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு கடைக்கோடி கிராமத்தில் பிறந்த ஒரு எளியவனு புத்தகத்திற்கு அவர் அணிந்துரை வழங்கியிருக்கிறார். அது ரொம்ப மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வாஞ்சையோடு அவர் காட்டுற அக்கறை. திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் அலைபேசியில் அழைப்பு வரும், என்ன செந்தில் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது